நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். விழிப்புணர்வு வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் இவி இமயவரம்பன். இன்றைக்கு பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நம்முடைய சக்கரங்களுக்கு எப்படி சக்தி ஊட்டுவது என்பது குறித்து பார்க்கலாம். நம்முடைய உடலில் 6 ஆதாரங்களாக சொல்லப்பட்டிருக்க அனைத்தையும் 6 சக்கரங்களாக ரெய்கி மற்ற ஆன்மீக விஷயங்களில் சொல்லப்படுகிறது. இது பொதுவாக பயிற்சி வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் பயிற்சி வகுப்புக்கு வர முடியாத நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அவங்க இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சக்கரங்களுக்கு வலுவூட்டும் நுட்பத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். முதல்ல இந்த ரெய்கிக்கு எப்படி சக்தி ஊட்டுவோங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த 5 விரலை சேர்த்து வச்சுக்கணும். இதை அப்படியே கிளாக் வைஸில் அப்படியே சுற்றிட்டு வரணும். அதேமாரி இந்த கையிலையும் செஞ்சுட்டு இந்த கை ரெண்டையும் இப்படி பண்ணோம்னா ஒரு இழுவை விசை வர ஆரம்பிக்கும். அப்படி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கையை வானத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும். காட்டிட்டு நம்முடைய இடது கை வானத்தை நோக்கி இருக்கணும். அதில் ஆற்றல் வருவதாகவும் நம்முடைய வலது கை மூலமாக நம்முடைய சக்கரங்களுக்கு சக்தி செல்வதாகவும் கவனிக்க வேண்டும். இப்போ இதை என்ன பண்ணோம்னா முதுகுக்கு பின்னாடி முதுகு தண்டு கீழே கையை வச்சு என்னுடைய மூலாதார சக்கரத்தில் ஆற்றல் நிறையட்டும், பிரபஞ்ச ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் முழுமையாக நிறையட்டும் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அந்த ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும். இது முதுகு தண்டுக்கு கீழே இருக்கிறது மூலாதார சக்கரம். இதுக்கடுத்து அந்த கையை திருப்பி எடுத்து திருப்பி உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து உங்களுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதியில் கையை வச்சு என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் பரிபூர்ணமாக நிறையட்டும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய ஆரம்பிக்கும். நிறையும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பிறகு திருப்பி இந்த கையை இப்படி கையை வச்சுக்கிட்டு திருப்பி இந்த கையிலேருந்து ஆற்றல் வருவதாக ஃபீல் பண்ணணும். உங்களுடைய இந்த மாதிரி கையை மூடி வச்சுக்கிட்டு இதில் ஆற்றல் நிறைவதாக ஃபீல் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுடைய தொப்புள் மேலே வச்சு என்னுடைய மணிப்பூர சக்கரத்தில் இறையாற்றல் பரிபூர்ணமாக நிரம்பட்டும் அப்படின்னு அதில் நினச்சிக்கிட்டே வரணும். இதுக்கடுத்து திருப்பி அந்த கையை மூடிக்கிட்டு இந்த கையில் ஆற்றல் வந்து நிறையிறதா நீங்கள் நினைக்கணும். இடது கை திறந்திருக்க வேண்டும், வலது கையில் ஆற்றல் நிறையிறதா நினைக்கணும். அநாகத சக்கரத்தில் ஆற்றல் நிறையட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு நெஞ்சு குழியில் அது எப்போ நிறைஞ்சிருந்தோ அதுக்கு பிறகு கையை எடுத்துக்கலாம். திருப்பி கையை நீட்டி திருப்பி இதே மாதிரி கையை மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுக்கிட்டு என்னுடைய கைகளில் பிரபஞ்ச ஆற்றல் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசுக்தி சக்கரத்தில் தூய்மைப்படுத்தட்டும், சக்தி பெறட்டும் அப்படின்னு உங்களுடைய தொண்டை அதில் வச்சுக்கணும். இதுக்கடுத்து அதேமாரி கைகளை அப்படி வச்சு ஆற்றலை நிறைச்சிக்கிட்டு உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இறையாற்றல் பரிபூர்ணமாக நிரம்பட்டும், பிரபஞ்ச சக்தி முழுமையாக நிரம்பட்டும் அப்படின்னு பயிற்சி பண்ணிக்கணும். திருப்பி உங்கள் கையை அப்படி வச்சுக்கிட்டு இதில் ஆற்றல் வருவதாக ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுடைய துரியா என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தில் ஆற்றல் நிரம்புவதாக நினைத்து கொண்டே வந்தீர்கள் என்றால் உங்களுடைய 6 ஆதாரங்களும் மிக சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். 6 ஆதாரங்களும் சக்தி வாய்ந்ததாக மாறும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் நீங்குவதை பார்ப்பீர்கள். உடல் நலம், மனநலம், பொருளாதாரத்தில் உள்ள மாற்றங்கள் ஏற்படுவதை பார்ப்பீர்கள் என்ற அதிக தகவலை பதிவிட விரும்புகிறேன். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனலை பார்க்க விரும்புகிறவங்க இமயவரம்பன் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 600 எபிசோடுக்கு மேலே போட்டிருக்கும் பாருங்கள். என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிய விரும்புவர்கள் kingofgem.com அப்படின்னு போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது என்ற தகவலை பதிவிட்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.